பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 40 நாள் மனநாள் செபத்தில் இன்றைக்கு 14வது நாள். இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை ஏசாயா 52:1. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எலும்பு எலும்பு சீயோனேன்னு சொல்லி உங்களை நேசிக்கிற ஒரு இருதயம் உங்களை பார்த்து சொல்லுது பாருங்க. உங்களை நேசிக்கிற ஒரு இருதயம் அது யாருன்னா அது இயேசு கிறிஸ்து தான். அவர் தம்முடைய ஜீவனையே உங்களுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். இது எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய பாவங்களுக்காண்டி அவர் மரித்தார், நான் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி அவர் தரித்திரனானார், நான் ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்காக, நான் என்னுடைய சூழ்நிலையை ஜெயிப்பதற்காக, நான் என்னுடைய முடக்கங்களுக்கு இருந்து தப்பிச் செல்லும்படியாக அவர் தரித்திரனானார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, உங்களை கெடுக்கணும், உங்களுடைய எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கலைச்சி போடணும்னு சொல்லி இனி ஒருவனும் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாங்க. தேவன் அதற்கு வேலி அடைத்தார். ஆமேன். அவர்களை உங்களுடைய எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்தி திசை திருப்பி போட்டார். ஆமேன். இனி அவங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வரமாட்டாங்க. இனி அவங்க உங்களுடைய பாதைகளில் தலையிட மாட்டாங்க. நீங்கள் தேடி அவங்க பார்த்தாலும் அவங்கள கண்டடைய மாட்டீங்க. அந்த அளவுக்கு தேவன் எல்லா காரியங்களும் உங்களுக்காக ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் பாருங்க, எலும்புங்க, உங்களுடைய சோர்வான சூழ்நிலையிலேருந்து எலும்புங்க. சூழ்நிலை பெருசு தான், நீங்கள் போயிட்டுருக்க பாதை பெருசு தான், ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எலும்பு, நான் உன் கூட இருக்கேன், உன் வலது கையை பிடிச்சிட்டு எலும்புன்னு சொல்லி உங்களை பார்த்து எலும்ப சொல்கிறாரு. பிரச்சனையை பார்க்காத, பிரச்சனைக்கு மேலே உனக்கு உதவி செய்யும்படியாக நிற்கிற என்ன பாருன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க உதவி செய்யும்படியாக இயேசு உங்களோட வலது கையை பிடித்து இருக்கிறாருன்னு சொல்லி? கடல் தான், ஆனால் நடக்க முடியும்ல. இயேசு இருந்தால் அது சாத்தியம்னா இந்த சூழ்நிலையை உங்களால் மேற்கொள்கிறது சாத்தியம்தான். ஆண்டவர் உங்களால் சாத்தியமானவைகளை உங்களால் முடியாததாக இருந்தாலுமே அதை உங்களை கொண்டு சாத்தியமாக்குவார். ஏன்னா அவர் உங்கள் மேலே நேசத்தை வச்சுருக்கிறாரு. அவரால் செய்யக்கூடாது ஒன்றும் இல்லைன்னா உங்களாலேயும் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு என்னோட கூட செஞ்சு ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பன், இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் இத்தனை நாட்களாக எங்களுடைய சூழ்நிலை நிமித்தம், ஆண்டவரே எங்களை முடக்கின நபர்களின் நிமித்தம், ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான மன உளைச்சல்களையும் ஆண்டவரே கர்த்தர் மேற்கொள்ளும்படியான பலனை இந்த நாள் எங்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் எலும்புன்னு சொல்கிறீங்க, எலும்பிற்குண்டான தோது இல்லாதபடி பலனற்ற நிலைமையில் எங்களோட ஆத்துமா, எங்களுடைய சரீரம் எல்லாம் இருக்குது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பலன் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானோட பலன் எங்கள் மீது இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்கின பொழுது அவன் பலவானாய் மாறினபடி ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பலனாய் இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை பலப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இனி விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வராதபடிக்கு தேவனாய கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தராகிய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த கடன் என்னும் சங்கிலி எங்களை விட்டு முடிந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். கர்த்தர் வாசல்களை உண்டு பண்ணுகிறதுக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, முடக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இனி பெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் எங்களை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோட வாழ்க்கையை மாறுகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். நாங்கள் கடன் வாங்காதபடிக்கு அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாய் என்னோட பொருளாதாரத்தை கர்த்தர் வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணதுக்கான நன்றி செலுத்துக்கிறோம். எங்களோட பிஸ்னஸை டாப் லெவலில் கொண்டு போனதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறதுக்காண்டி ஸ்தோத்திரம். இனி நாங்கள் கொடுக்குற கரங்களாக இருப்போம். ஆண்டவரே, இனி நாங்கள் கொடுக்குற கரங்களாக இருப்போம். இனி வாங்குகிற கரங்களாக இருக்காதபடிக்கு கொடுக்குற கரங்களாக இருக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் கடனுக்கு மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே, கடன் வாங்கியிருந்தா தயவு கூர்ந்து எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, எஸ்ஸப்பா, எங்களுடைய கடன் பாரங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும்ப்பா. ஆண்டவரே, மலட்டு கற்பங்கள் ஆண்டவரே பலனடையும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இனி மலட்டு தன்மை ஆண்டவரே இனி என்னோட வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தாவே, இந்த காலை வேளையில் அவங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. ஆண்டவரே, மல்லட்டு தன்மை கர்த்தருடைய ஆசீர்வாதமான தோட்டத்தில் இருக்காது. ஆண்டவரே, குறைவான பாத்திரம் கர்த்தருடைய தோட்டத்தில் இருக்காதுப்பா. இனி நாங்கள் குறைவான பாத்திரம் இல்லை. குறைவான தோட்டத்தில் இல்லை. நாங்கள் நிறைவான தோட்டத்தில் இருக்கிறோம். அந்த பிதாவானவர் பராமரிப்பில் இருக்கிறோம். நாங்கள் இந்த நாட்களில் நிறைவை பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.